ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா 360. ஸோ இந்த மோட்டரை பற்றி நீங்கள் முழு டீட்டெயிலாக நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகுமா, நம்ம போட்டால் அது ஒர்க் ஆகுமா, எப்படிலாம் இது பண்ணணுன்றது முழுசாக அந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இது உங்களுக்கு சம்மதம்னா இந்த மாதிரி மோட்டரை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம பண்ணல, நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்ககிட்ட கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு கஸ்டமர் போட்டிருந்தாரு, அவர் நம்மக்கிட்ட சொல்லியிருந்த ரிவ்யூ ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்த ஃபால்ட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கான டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். 5 அடி தண்ணி இருக்குங்க, மேலே 5 அடி இருக்கும். 5 அடிக்குள்ள தான் ஓட்டில்லைங்களா? அது 5 அடியிலே இருக்குது. இந்த வருது ஓட்ட நோட்டு 20 அடி 22. இப்போ இறக்கிற மோட்டர் பார்த்தீங்கன்னா சோலார் மோட்டர் வந்து இறச்சிட்டு இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடியிலே தண்ணி இருக்குது. அதில் வந்து இருக்கிறதுனால மேலே இருக்கிற சப்பிங் மோட்டர் மாதிரி வச்சு போட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா பார்த்தீங்கன்னா, இதுக்கு மெட்டீரியல் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலே 4 சோலார் பேனல் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, மேலே வந்து ஆஃப் கட் பேனல் வந்து 4 பேனல் போட்டிருக்காங்க. அந்த 4 பேனல் மூலிமா அந்த மோட்டர் வந்து இறச்சிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு போட்டு 1 வருஷத்தில் 2 தடவைக்கு மேலே ஃபால்ட் ஆகிடுச்சு. அந்த ஃபால்ட் எப்படின்னா, இவரால் உடனே வந்து சரி பண்ணி போட முடியல. ஒரு தடவை நம்ம ஃபால்ட் ஆச்சுன்னா திரும்ப நமக்கு அதை மெட்டீரியலோ இல்லை நம்ம அதை அமைச்சு ரெடி பண்ணி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகிடுது. அதனால தான் நல்லா ட்ரஸ்டடாக இருக்கக்கூடிய ஆளுங்களை பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி மோட்டர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிட்டிகளில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் மட்டும்தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கே ஒன்று இருக்கிறதே பெருசு. அது மாதிரி நிறையா மாடல் இருக்குது. ஒரு ஊரில் ஒரு மாடல்னால் கிட்டத்தட்ட அதுக்கான மெட்டீரியல் வந்து நமக்கு கிடைக்காது. ஒரு ஃபால்ட்டு அப்படின்னா நமக்கு அதுக்கு ஒரு மெட்டீரியல் வேணும் இல்லையா? அந்த மெட்டீரியல் வந்து கிடைக்காத காரணத்தினால நமக்கு வந்து தண்ணி இறக்கிறதுல வந்து நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ இது ஃபுல்லாக அவரோட கொல்லி தான். இந்த கொல்லியில் பார்த்திங்கன்னா அவர் போட்டிருந்தார் ஆல்ரெடி. தண்ணி இல்லாமல் அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு இதை போட்டு இறச்சிட்டு இருக்காங்க. ஜென்ரேட் மாதிரி போட்டு அந்த ஜென்ரேட்டரில் இறச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் ஒரு சோலார் போட்டார். ஆனால் சோலார் போட்டதுலாம் கிட்டத்தட்ட 2-3 தடவை ப்ராப்ளம் ஆகி அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன் போட்டன்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் நீங்கள் போகிறது கொஞ்சம் கரெக்டாக ட்ரஸ்டடாக ரெகுலராக இருக்க ஆள்கிட்ட போடுங்க. நம்ம கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட வாங்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ இவருக்கு வந்து சுத்தமாக அந்த சப்போர்ட்டுன்றதே கிடையாது. ஓகேங்களா, அதனால் சார் நம்ம கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி அமைச்சு நம்ம ரெடி பண்ணி வாங்கி கொடுத்தோம். ஆனால் கிட்டத்தட்ட இது நம்ம 2 தடவை ப்ராப்ளம் வந்துருக்கு. 2 டைம் ப்ராப்ளம் தான் நம்மகிட்ட வந்து. ஆனால் 1 வருஷத்துக்குள்ளே ப்ராப்ளம் ஆகியும் நம்ம வந்து இதை வாரண்டியில் எந்த ஒரு இதுவும் பண்ண முடியல. நம்ம பணத்தை செலவு பண்ணி தான் அவங்க வந்து போட்டாங்க. நான் அவர் வந்தாலே அவர்கிட்ட நான் கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மோட்ரு நீங்கள் போட்டு எவ்வளோ நாள் ஆகுது? 1 வருஷம் ஆகுது. 1 வருஷத்தில் எப்படி உங்களுக்கு எத்தனை தடவை ப்ராப்ளம் வந்து என்ன ஆச்சு? 3 தடவை ப்ராப்ளம் வந்துடுது. ஒரு தடவை எப்படி வாரண்டி இருக்கிறதுனால வாரண்டியில் பண்ணாங்களா? க்ளீன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டேன். 1 மாதம் ஆகிடுச்சு. 2 மாதம் ஆகிடுச்சு மோட்டர் வரதுக்கு. வந்து 2வது மழை மொதல் டைம் காசு வாங்கலை. மழை இது பண்ணுறதுனால அப்படியே வீட்டிலே வச்சு ஃபிட்டிங் பண்ணல. எடுத்து ஃபிட்டிங் பண்ண மோட்டர் ஓடல. 2வது அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாங்க. கொடுக்காதனால அவங்க சொல்லி அட்ரஸ் அனுப்பிச்சு கொடுத்தாங்க. அதை அமுச்சு விட்ட உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கேரட்டில் க்ளீன் பண்ண முடியாது, பணம் கட்டினா தான் சரி பண்ணி தருவாங்க. இது வந்து பணம் 4500 போட்டுவிட்டோம். அதுக்கப்புறம் ரெடி ஆகி வந்துருக்கு. இன்றைக்கி தான் ஃபிட்டிங் முடியாது. அதுவும் வரது 1 மாதம் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் வருது. திரும்பி அனுப்பிச்சு வரதுக்கு 1 மாதம் ஆகிடுச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா அந்த 3 இன்ச் பைப்பில் ஃபுல்லாக வருது. ஆனால் ப்ரெஷர் அந்தளவுக்கு ஃபுல் ப்ரெஷராக வரல. நார்மலாக வந்து அப்படியே சர்வலாக ஊற்றுது. ஓகே, உங்களுக்கு இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் இல்லை 3 ஏக்கருக்குள்ளே பார்த்துக்கலாம். தண்ணி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சர்வீஸ் கம்ப்ளைண்ட் தான். சர்வீஸ் கம்ப்ளைண்ட் தான். காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு? காலையில் 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆகிடுது. சாயந்தரம் 6 மணி, வெயில் இருந்ததுன்னா 6 மணி வரைக்கும் இறங்கிது. 6 மணி வரைக்கும் இறங்கிது.
பம்ப் வந்து இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது உள்ள டிரைவர் இருக்குது ஓகேங்களா. இந்த டிரைவரு ப்ளஸ் இது வந்து இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ஆப்ஷனு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுறது இந்த மாதிரிலாம் வைக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த மாடல் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. சில பேர் இதெல்லாம் பக்கத்தில் ஏரி இருக்கிறதுனால தண்ணி பாருங்கள் மேலே தான் இருக்குது. ஏற்கனவே ஒரு 5 அடியில் இருந்து இப்போ ஒரு 8 அடியில் நிற்கிது. ஏன்னா அதை இழுக்கிறப்போ அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஒரு 8 அடியில் நிற்கிது. அதை ஸ்கேன் பண்ணுது. அது அதே அளவில் கரெக்டாக வந்து தண்ணி எடுத்துகிட்டே இருக்குது கரெக்டாக, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக இருக்குது. BLDC ஃபேனுன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்க டைப் பண்ணுறதுனால இதுக்கான சப்போர்ட்டிங் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா போடுறவங்க கொஞ்சம் நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான் போட்டோம்னா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மெனக்கட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. நம்ம வந்து கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்மளால் அதை சப்போர்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மோட்டர்லேருந்து நம்மளால் தண்ணி எடுக்க முடியும் அப்படின்ற சப்போர்ட் இருக்கிறவங்க நீங்கள் பண்ணீங்க. தண்ணி இல்லைனா சுத்தமாக வீணாகிடும் அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது எனக்கு பெட்டராக தோணுது. ஏன்னா இது இன்னும் மார்க்கெட்டில் இன்னும் நிறைய ஆகலை. உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணாலும் பரவாயில்லன்னா நீங்கள் டக்குனு வேணால் இன்னொரு பம்ப் வாங்கி மாட்டிடலாம். ஆனால் சர்வீஸ் பண்ணி நம்ம வரணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 1 மாதம் கண்டிப்பாக ஆகிடுது சரிங்களா. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ஏன்னா இது எல்லாமே சைனா தான், இங்கே இந்தியாவில் வேலை பிரச்சனை கிடையாது. எல்லாம் சைனாவிலேருந்து வாங்கி இங்கே வந்து கம்பெனி அவங்களோட டிசைனிங் லேபிள் போட்டு வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு மாதம் மாடல் வந்து மாறுதுன்னா நிறைய மாடல்ஸ் வந்து இதிலே வந்து நிறைய மாடல் இருக்குது. அந்த மாதிரி மாடலில் இது ஒரு பர்டிகுலர் மாடல். இதுக்கான மெட்டீரியல் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப சிரமப்பட்டு தான் அப்புறம் வாங்கி நம்ம இது போட்டிருக்கு சரிங்களா. ஸோ இந்த BLDC கான்செப்ட்ன்றது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கணும்னா கொஞ்சம் நாளில் மார்க்கெட்டுக்கு வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம சஜஷன் பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்களுக்கு தான் நம்ம மோட்டரோ எது இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்மளாம் நம்மளே கூட பார்த்திங்கன்னா நம்ம BLDC ஃபேன் அதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். என்னென்னா அது போர்டு வந்து போயிட்டுனா போர்டு தனியாக நம்ம கொடுக்குறது, ஸோ மெட்டீரியல் தனியாக வேணும்னா அதுக்கு தனியாக மெட்டீரியல் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போர்ட்டிங் இல்லாமல் இந்த மோட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க 1-2 தான் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மோட்டர் வந்து ப்ராப்ளமாக நிறையா வந்து மூவ்மெண்ட் இருக்காது. ஃபேன் பார்த்திங்கன்னா நிறைய மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி வந்து இது மூவ்மெண்ட் அதிகமாக இல்லாததுனால அதுக்கான மெட்டீரியலை வாங்கி வைக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் சொன்ன ஐடியாஸில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வேலை சந்திக்கலாம். பாய். வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் தகவல் தெரிஞ்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.